இதான் ஒரிஜினல் முத்து. ரெண்டு சிப்பி உள்ள மூடி, ரெண்டு சிப்பி மூடி இருக்கும், உள்ள நத்த இருக்கும். இது உயிரை பணைய வச்சு எடுக்கணும். இப்ப ஒரு முத்து வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா 50 அடி ஆழத்துக்கு உள்ள போய் சிலிண்டர் போட்டு அந்த சிலிண்டர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா மேல வர முடியாது. மூச்சு திணறி உள்ள நிறைய பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு ஒரிஜினல் முத்து. ஸ்டார்டிங் ரேட் 50 ரூபாயில இருந்து இருக்கு. ஒரிஜினல் ரியல் முத்து. எழுதுனா மட்டும்தான் ஒரிஜினல் முத்து, எழுதல அப்படின்னா டூப்ளிகேட். அதுல இந்த இது வந்து பிளாஸ்டிக். இது எவ்வளவு பேச்சாலுமே ஒண்ணு ஆகாது. எல்லாமே வலம்புரி சங்கு. இதெல்லாம் உண்மையான சங்கு. செகண்ட் குவாலிட்டியில லைட்டா இப்படி இது ஒன்னால பெயிண்ட் வந்துடும். வலம்பெரி சங்குக்கு வந்து இந்த வாய் வந்து வலது பக்கம் வரும். இது வலம்பெரி சங்கு. இது வந்து இடம்பெரி சங்கு. இது நேச்சுரலா உள்ளது. மேல வந்து கொட்ரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம எடுத்து உள்ள சதையை எடுத்ததுக்கு அப்புறம் அது சுடுதண்ணில போட்டு அவிக்கணும், எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது நேச்சுரல். இது வந்து பாலிஷ் பண்றது. ஆசிட்ல கொடுத்து கழுவுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஷைனிங் வரும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தனுஷ்கோடி போயிருந்தோம். அங்கே தனுஷ்கோடியில் 1964 வந்த பெரிய புயலில் அழிஞ்ச அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற கடைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த கடையோட ஓனர் மிஸ்டர் சந்தன மாரியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரிஜினல் முத்துக்கள், அப்புறம் வந்து வலம்புரி சங்கு, ராசி கற்கள், இன்னும் நிறைய விஷயம் அந்த கடையில் போய் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட கடையில் எக்கச்சக்கமான பொருட்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறாரு. ஒரிஜினல் முத்துக்களை எப்படி நாமளே ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு, ஒரிஜினல் சங்குக்கும் டூப்ளிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம், நிறைய விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாரு. வாங்க அவரை மீட் பண்ணுவோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னுடைய பேர் வந்து சந்தனமாரி. இங்க பார்த்தோம்னா டோட்டலா வந்து தனுஷ்கோடியில் வந்து ஒரு 300 குடும்பங்கள் இருக்கும். எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான். வாழ்வாதாரம் பார்த்தோம்னா வந்து இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது, இந்த சங்கு இதெல்லாம் நாங்களே எடுக்கிறது தான். இந்த ஃபேக்ட்ரி இருக்கு ராமேஸ்வரத்தில். எல்லாமே அங்கே கொடுத்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறது தான். கவர்மெண்ட் வரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாக நாங்களே எடுக்கிற அந்த முத்துக்கு கூட பைசா கிடையாது. எல்லாமே வந்து எங்களுடைய அந்த உழைப்புக்கு மட்டும் தான் காசு வாங்குறோமே தவிர முத்துக்கு பைசா கிடையாது. ரொம்ப கம்மியான ரேட்டு ஒரிஜினல் முத்து. அதாவது கடல் முத்து மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஹைதராபாத் வளர்க்குற முத்துலாம் நம்மள்ட்ட வந்து கிடையாது. ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு முத்துலாம் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் ரேட்டு 50 ரூபாயிலேருந்து இருக்கு. ஒரிஜினல் ரியல் முத்து. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த கடலுக்கு போகிறவங்க நம்ம மற்றவங்க வேணால் நினைக்கலாம் அந்த முத்து இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குது அப்படிலாம் கிடையாது. உயிரை பணைய வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு முத்து வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா 50 அடி ஆழத்துக்கு உள்ள போய் சிலிண்டர் போட்டு அந்த சிலிண்டர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வர முடியாது. மூச்சு திணறி உள்ள நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதே இது நம்ம பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்லாம் எடுத்தா முத்தா இதுகெல்லாம் வாங்கினோம்னா ஒரு முத்தோட ரேட்டு வந்து கரெக்டாக 5000, 8,000 இந்த மாதிரி வரும். நம்மள்ட்ட அப்படி கிடையாது. சிங்கிள் முத்து ஸ்டார்டிங் ரேட்டு 50, 100, 150, 200, 300 இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் இருக்குது. இப்போ அந்த கடல் முத்து வந்து லைவாக வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க, உயிரோட உள்ளது. கடல் முத்து வந்து நேச்சுரலாகவே வந்து இப்படி தான் வளரும். இது வந்து இப்போதைக்கு உயிரோட இருக்கு. ஆமாம். இது வந்து செத்து போச்சு அப்படின்னாக்கா இது வந்து 2 சிப்பையும் மேலே வந்து ஓப்பன் ஆயிரும். உள்ள நத்தை வந்து வெளியே வந்துடும். இது வந்து உயிர் உள்ள முத்து. இது வளரத்தான் நமக்கு இந்த மாதிரி சிப்பியில் வந்து முத்து வந்து ஃபார்ம் ஆகும். இதான் ஒரிஜினல் முத்து. 2 சிப்பி உள்ள மூடி, 2 சிப்பி மூடி இருக்கும், உள்ள நத்தை இருக்கும். இது இந்த முத்து வந்து எப்படி வந்து வளருதுன்னு கேட்டிங்கன்னா மேலே கடலுக்கு அடியில் இருக்கும். மேலே வந்து இடி கீழே அந்த இடி சத்தத்துக்கு வந்து இந்த சிப்பி வந்து மேலே வந்துடும். மேலே வந்து இந்த சிப்பி 2 ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகையில் அந்த மழை தண்ணி இருக்குல்ல, அந்த மழை தண்ணியில் வந்து வளரக்கூடியதான் இந்த உண்மையான முத்து. இந்த முத்துக்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னாக்கா, கடல் முத்து எங்கே வாங்கினாலும் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்குற கண்ணாடியில் இந்த உண்மையான முத்தை வந்து உரசி பார்த்தோம்னா பவுட்ரு வரும். பவுட்ரு வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் முத்து. பவுட்ரு வரல அப்படின்னா டூப்ளிகேட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, இதெல்லாம் டூப்ளிகேட்டு. இதை வந்து நம்ம ஒரிஜினல் முத்தை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்ன உங்கள்கிட்ட கண்ணாடியில் உரசி பார்க்க சொல்லி. இது வந்து டூப்ளிகேட்டு தான். உள்ளே இருக்கிறது கண்ணாடி கிளாஸுக்கு மேலே வந்து பெயிண்டிங் கொடுக்குறது. இதை நம்ம ஃபயர் பண்ணாலுமே வந்து மெல்ட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சு காட்டுங்க அப்படின்றாங்க. ஒரு உண்மையான முத்துக்கள் வாங்கையில் முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து நல்லா உரசி பாருங்க. உரசி பார்த்தீங்கன்னா அதில் பவுடர் வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல். நான் சேம்பிளுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் சார். இதெல்லாம் வந்து முத்து பிரேஸ்லெட்டு. இது வந்து ஃபுல் ஒயிட்டு. இது வந்து ஒயிட்டு பிளாக் வரும். முத்துலேயே 3 கலர் இருக்குது, ஒயிட்டு, பிங்கு, பிளாக்கு. இந்த உண்மையான முத்துக்களை வந்து இந்த கண்ணாடியில் உரசனோம்னா
இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா மட்டும்தான் ஒரிஜினல் முத்து. எழுதலை அப்படின்னா டூப்ளிகேட்டு. அதுலேயே இருந்தாங்க. இது வந்து பிளாக்கு. எல்லாமே இந்த ஒரிஜினல் ரியல் முத்துல மட்டும்தான் வரும். இந்தாங்க இது டூப்ளிகேட்டை செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாஸ்டிக்கு. இதை எவ்வளோ தேய்ச்சாலுமே ஒன்றும் ஆகாது. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரிஜினலில் வந்து இதில் வந்து அப்படியே கரெக்டாக லேயராக வந்துடும். தோல் உறிஞ்சிடும். இது இதெல்லாம் டூப்ளிகேட்டு. நம்ம எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் முத்துக்கல்ல இருந்து ஒரிஜினல் முத்து, பவளம், வலம்பெரி சங்கு, ராசி கல், ஒரிஜினல் நவரத்ன மாலை, சன்ஸ்டோன் மாலை, அப்புறம் இந்த சிப்பிகள்லேயே பண்ணக்கூடிய அழகான நெக்லஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு வருங்கண்ணே. இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஷெல் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி மிஷின் பிரிண்டிங் தான் இது. அதே ஸ்டெட்டுக்கிட்டு எல்லாமே வரும். இதுலேயே 100 ரூபாய்க்கு இருக்கு, 80 ரூபாய்க்குலாம் இருக்கு. பட் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா உடம்புல உள்ள ஹீட், இந்த ஸ்கின் அலர்ஜி, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஏன்டா இது இந்த மாதிரி சிப்பிகளில் வந்து கால்சியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாமே வலம்பெரி சங்கு. இது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான சங்கு வந்து நம்ம எடுக்கையில் இந்த மாதிரி தான் வரும். இது லைவாக வர்றது. இது நேச்சுரலாக உள்ளது. மேலே வந்து கொட்ராஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம எடுத்து உள்ள சதையை எடுத்ததுக்கு அப்புறம் அது சுடுதண்ணியில் போட்டு அவிக்கணும். அவிச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி சங்கு வந்து கரெக்டாக ஒயிட்டாக மாறும். இருக்குல்ல, இது நேச்சுரல். இது வந்து பாலிஷ் பண்ணுறது. சுடுதண்ணியில் அவிச்சதுக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஆசிட்ல கொடுத்து கழுவுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஷைனிங் வரும். இந்த சங்கில வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கு. இது வலம்பெரிக்கு இடம்பெரிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒரு வலம்பெரி சங்கு எங்கே வாங்கினாலுமே இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. வலம்பெரி சங்குக்கு வந்து இந்த வாய் வந்து வலது பக்கம் வரும். இது வலம்பெரி சங்கு. இது வந்து இடம்பெரி சங்கு. இடத்துக்கும் வலதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். வலம்பெரி சங்குலாம் வந்து எங்கே வாங்கினாலுமே வந்து நல்லா கேட்டு வாங்கிக்கிறேங்க. ஒரு உண்மையான சங்கு வந்து கேட்டால் அதிலே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சங்கு இருக்குது, செகண்ட் குவாலிட்டி சங்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பிறப்புலையே வந்து கரெக்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாதது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இது வந்து குட் செகண்டு. குட் செகண்ட் அப்படின்னா உள்ளே வந்து ஓட்டையாக இருக்கும், அரிப்பு இருக்கும். அப்புறம் ரெண்டாவது இதில் கோடு இருக்கும். இதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் பெயிண்ட் அடித்து மறைச்சு சேல்ஸ் பண்ணுறது. சரிங்களா? ஏன்டா நிறைய பேர் காசுக்கு அதிகமாக இது பண்ணுறவங்க இந்த மாதிரி செகண்டை கொடுத்தே வந்து காசு ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க. எங்கே சங்கு வாங்கினாலும் சுட்டும் பார்க்கலாம், சுட்டாலும் வெண்மை தரும். அதான் வந்து கரெக்டாக சங்கு. அப்புறம் ரெண்டாவது கத்தியை வச்சு நல்லா சுரண்டி பார்க்கலாம். நமக்கு டூப்ளிகேட் சங்கா இருந்தால் இதில் உள்ள பெயின்னு சரி கரெக்டாக உள்ள ஏதாவது கோட்டையும் கொடுத்துருந்தாக்கா வந்துடும். இதெல்லாம் உண்மையான சங்கு. நம்ம நிறைய கோவில்களுக்கு ஃபுல்லாக 108, 1008 அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் குவாலிட்டியில் லைட்டாக இந்த இப்படி இது ஒன்றால பெயிண்ட் வந்துடும். பெயிண்ட் வந்து வெளியே வந்துருக்கும். இது டூப்ளிகேட்டு உள்ள அரிப்பு இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நான் வைக்கிறீங்க? வலம்பெரி சங்கெல்லாம் 300 ரூபா தான் சார். சைஸை பொறுத்து இருக்குங்க சார் ரேட்டு. அதுலேயே வந்து பால் வலம்புரியும் இருக்குது. பால் வலம்புரின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து பால் வலம்புரி. பால் வலம்புரிக்கும் வெண்வலம்புரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கில் வந்து கணுவாக வரும். இந்த சங்கில் வந்து அப்படி வராது. சங்கு ஃபுல்லாமே நல்லா வலுவலுன்னு வரும். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பால் வலம்புரி வந்து கரெக்டாக 500லேருந்து இருக்குது. இந்த சங்கில் நம்ம தண்ணி ஊற்றி குடித்தாலுமே நமக்கு உடம்புல வந்து எந்த ஒரு வியாதியுமே வராது. ஏன்டா இதில் வந்து கேட்டால் கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னா அதிகமாக தங்கம் தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. கோல்டை வச்சு நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. சும்மா ஆடம்பரத்துக்காக வேணால் போட்டுக்கலாம், எங்கிட்டையும் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக வந்து முத்து, பவளம், இந்த ஒரிஜினல் ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை எல்லாமே யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே முத்து தான் சார். இதெல்லாம் எவ்வளோ ரேட்? இதெல்லாம் லைவாக வர்றது. கரெக்டாக 50,000 வருது. 50,000 வருதா? 50,000 வருது. இது லைவ் நேச்சுரலாக உள்ளது. இதெல்லாம் வந்து 750 தான் இருக்குது. 750ல் என்னது ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 700லேருந்து இருக்குது சார். இது ஒரிஜினல் முத்து. இதெல்லாம் நெக்லஸ் தான் இருக்குது. நெக்லஸ், பிரேஸ்லெட்டு, மாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது சார். இதெல்லாம் எவ்வளோ இருக்குறீங்க? இது வந்து கரெக்டாக 1500 ரூபாங்க சார். 1500,
மற்றபடி கம்மியான இதில் ரேட்டில் அந்த மாதிரி வரும், நெக்லஸ் டைப்பில் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 450 தான். இது ஒரிஜினல் முத்து, ஒரிஜினல் ஸ்டீலு. அதாவது முத்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக ஒரே ரேட்டு இருக்காது, அப்பப்போ ரேட்டு கொஞ்சம் மாறும். ஏன்டா இப்போ உள்ள காலத்தில் முத்தெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. பேர் சந்தனம் மாதிரி லான்மார்க் வந்து தனுஷ்கோடி சர்ச்சுக்கு பேக் சைடு இருக்குது. சரிங்களா? வர்றவங்க வந்து கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க. இல்லை வர முடியாதவங்க நீங்கள் எங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாலும் அனுப்பிச்சி விட்டுருவோம். நம்பர் கொடுத்துருங்க. என்னுடைய நம்பர் வந்து 9791912585. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் சப்போஸ் வரல, ஃபோன் அடிச்சும் வரல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ வாய்ஸ் ரெக்கார்டாக பேசி விட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? இதான் என்னுடைய கார்டு. மாரி சீசல் ஷாப். இப்போ அண்ணன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரை சொல்லி கண்டிப்பாக கால் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளவு கரெக்டாக குறைக்க முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக தருவேன். சரிங்களா? ஓகே, நன்றி. நன்றி. சூப்பர். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டார்ல. இங்க வியாபாரம் பண்ற இவங்களோட வாழ்வாதாரமே இந்த கடை நம்பி தான் இருக்கு. இங்க வாழ்றதும் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. சென்டர்ல தான் வந்து கச்சத்தீவு பார்டர். இப்போ நாங்கள் கூட மீன் முடிச்ச எல்லாமே கரெக்டாக அந்த பக்கம் தான் அதிகமாக போகிறது. அங்கே வந்து பவளப்பாறையில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அங்கிட்டு தான் வந்து இந்த கடல் முட்டு சங்கு மீன் வளம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால தான் வந்து நம்ம அந்த பார்டரில் வந்து அடிக்கடி கரெக்டாக போகிறது. அப்புறம் மீன் பிடிக்கிற சில பேர் நம்ம எல்லையில் இருந்தாலுமே அவன் இல்லைன்ட்டு நம்மளை பிடிச்சி உள்ள கொண்டு போய் அடிக்கிறது வைக்கிறது. அடித்தாலும் அடிப்பாங்க எல்லாம் வந்து கரெக்டாக எல்லாமே இரும்பு ஒரு ஆடு தான். இரும்பு ஒரு ஆடுல வந்து கரெக்டாக நம்மளுடைய வலைகளை ஃபுல்லாக கடலில் காத்து விட்டுருவாங்க. ரெண்டாவது நம்ம கடலுக்கு போனாலுமே நம்ம எல்லையில மீன் பிடிச்சாலுமே பலிக்கு பலி வாங்குற மாதிரி வருவாங்க, நேர சுத்தி பார்த்து போடுவாங்க. ஆனா நம்ம இது வந்து கரெக்டா இலங்கை நேவி வந்து நம்ம பாட்டிலே வந்து நம்மளே இழுத்து பிடிச்சி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. கரெக்டா இது எப்போதான் கரெக்டா முடிவு வேலை வரும்னே தெரியல. அவர் மனசு வலிச்சு சொல்ற விஷயம் சீக்கிரமா சரியாகணும்னு நம்புறோம். நம்மளும் அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இப்போ இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.